ஈரோட்டு சிங்கம் பகுத்தறிவு தந்தை பெரியார் அவர்கள் இன்னைக்கு யாரோ பெரியாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஸ்டாலின் அரசாங்கம் நடத்திக்கிட்டானே இருக்கு, அதையும் பார்த்துக்கிட்டானே இருக்க. இப்படிப்பட்ட கொள்கைகளுக்காக தன்னை இந்த பெரியார் அப்படிப்பட்ட பெரியாரை பற்றி பேசக்கூடியவர்கள் எல்லாம் விமர்சனம் செய்து பேசக்கூடியவர்கள் எல்லாம் பேசி நான் அவங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்பல. ஜாதி அமைப்புகளை அங்கீகரிக்கும் சட்டத்தை கொளுத்தினார். 2000 பேரோட போனார் 80 வயசுல. நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? 60 வயசுலயும் 40 வயசுல என்ன பண்ணிட்டு இருந்த? நீ என்ன ஜல்ஜா வேலை பண்ணிக்கிட்டு காம களியாட்டம் வளர்த்துக்கிட்டு ஆதாரத்தை போய் தேடி கோவை ராமகிருஷ்ணன் போனா நீ எஸ்கேப் ஆகி பாண்டிச்சேரிக்கு போயிட்ட. அங்கே போய் இன்னைக்கு ஹைகோர்ட் உத்தரவு போட்டிருக்கு. இன்னைக்கு ஹைகோர்ட் உத்தரவு போட்டிருக்காங்க, போயிருக்காங்க, போலீஸ் போயிருக்கு. நீங்க எங்க இருக்க? நீ தைரியமா இருக்க வேண்டியதானே? பையன் உள்ள போறது கூட உனக்கு தொடநடி. நீ பெரியாரை பத்தி பேசலாமா? உனக்கு யோக்கியதை இருக்கா முதல்ல? அப்ப தன்னொழுக்கமும் கிடையாது. ஆனால் ஈரோட்டு சிங்கம் தந்தை பெரியார் அவர்கள், பகுத்தறிவு தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய உயிர் பிரிகிற கடைசி நிமிடம் வரையில தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ் சமுதாயத்திற்காக, மனித உரிமைக்காக, அதுவும் குறிப்பா பெண்களுடைய உரிமைகளுக்காக போராடியவர், வாதாடியவர் தந்தை பெரியார் அவர்கள். பெரியார் என்பவர் தனி மனிதர் அல்ல. பெரியார் என்பவர் ஒரு வரலாறு, ஒரு சகாப்தம். உலக வரலாற்றில் இதுதான் உங்களுடைய உண்மையான ஒரு சுரூபம். இதை அறிந்து கொள்ளுகிற நல் வாய்ப்பாக இந்த வாய்ப்பு அமைந்திருக்கிறது. எனவே சீமானுக்கும் RSSக்கும் அண்ணாமலைக்கும் நான் நன்றிதான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா யாகரா என்ற பொதுக்கூட்டத்தில் பேசினார் பார்த்தீங்களா, மரண சாசனம்னு ஒரு புத்தகம் இருக்குது. அதெல்லாம் படிச்சிருக்கானான்னு தெரியல. பாண்டிச்சேரி குடியே போயிட்டான். இந்த பிரச்சனை வந்த உடனே பாண்டிச்சேரிக்கு போகிறாங்க. என்ன நடக்குது? ஒன்றும் நடக்கலை. நல்லா கிடைக்கும். அங்கே போயிட்டு நீ இதெல்லாம் படிக்கணும்ல. தன்னுடைய உயிர் பிரிகிற கடைசி நிமிடம் வரையில, அதுவும் குறிப்பா பெண்களுடைய உரிமைகளுக்காக போராடியவர், வாதாடியவர் தந்தை பெரியார் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். 2-3 நாட்களாக சீமான் குறித்த பேச்சு தான். குறிப்பாக சீமான் கட்சியின் மிக முக்கியமான மாவட்ட செயலாளர் இயங்கியவர் நீங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே விலகி வந்தாலும் கூட சீமான் பேச்சுங்கிறது பெரிய பேசும் பொருளாக, குறிப்பாக நீங்கள் கணித்தது போல் பெரியாரை இழிவுபடுத்தியது இன்னைக்கு பெரிய பேசும் பொருளாக மாறிகிறது. இது எப்படி பார்க்குறீங்க? 3 வருடங்களுக்கு முன்னாலே சீமான் ஒரு RSS கைக்கூலி என்று நான் நாம் தமிழிலிருந்து விலகும் போதே உங்கள்ட்ட முதல் பேட்டியிலே சொன்னீங்க. ஆமாம், முதல் பேட்டியிலே நான் சொல்லியிருந்தேன். அது கொஞ்சம் அதிர்ச்சியாக கூட அதிர்வலையை ஏற்படுத்தியது. அப்படி இருக்குமா என்றெல்லாம் பல பேர் என்னிடம் கேட்டதுண்டு. அதுக்கு ஒரு கேள்விக்குறியும் வைத்திருந்தார்கள். இப்பொழுது மெல்ல என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், குரங்கு தன் குட்டியை விட்டு ஆழம் பார்க்குமா அப்படின்னு சொல்கிறது ஒரு பழமொழி. அதை போல் RSS என்ற ஆக்டோபஸ், இந்துத்துவம் என்ற பாசிசம், இந்துத்துவத்தின் பேரால் தமிழ்நாட்டில் கால் பதிக்க முடியவில்லை. அதற்கு காரணம் பெரியாரின் தத்துவம். பெரியாரின் தத்துவத்தை எதிர்த்து இங்கே களம் காணுவதற்கு போதிய இருப்பு இல்லை பாஜகவிடமோ RSSிடமோ. இப்போ அவர் என்ன செய்கிறார்கள்? தமிழ் தேசியம் பேசுகிற போலியான சீமானை வைத்து பெரியார் தத்துவத்தின் எதிரி, தமிழ் தேசியத்தின் எதிரி, எனவே பெரியார் பெண்கள் குறித்தெல்லாம் மிக மலிவான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தவறான தகவலை அவர் மூலமாக சொல்ல வைத்திருக்கிறார்கள். இது என்னுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இது ஒரு சோதனை ஓட்டம். பெரியாருடைய சிலையை அகற்றுவேன் என்று சொல்வார்கள். அப்படி ஏதாவது நடக்க முடியுமா அந்த மண்ணில்? இதுவரையில் அதுக்கான முயற்சி எந்த பாஜக செய்ய முடியாது. அந்த மண்ணில் திடீர்னு என்ன பண்ணுவான்? இரவு நேரம் போய் காவிச்சாயம் பூசுவான். ஏதோ ஒன்று ஒரு இழிவான செயல்களை செய்து மலிவான அரசியலை செய்து வந்த RSS சங்கி கும்பல் நம்மளால் இதை செய்ய முடியாது, அதனால் சீமான் போன்ற அவதார குட்டிகளை ரொட்டி துண்டுக்கு வாளாட்டுக்கும் ஏவல் நாய்களை விட்டு ஆழம் பார்த்திருக்கிறார்கள். இதுதான் சோதனை ஓட்டம்ங்கிறது. இதை அவங்க பல மாநிலங்களில் செய்வாங்க. மக்கள்கிட்ட பெரியார் குறித்த சிந்தனை எப்படி இருக்கிறது, பெரியார் இயக்கங்கள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க, இதுக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்குது, மக்கள்கிட்ட ஆதரவு இருக்கா, எதிர்ப்பு இருக்கா, பெரியாருடைய கருத்துக்கள் வீரியமாக எப்படி போய்கிட்டு இருக்கீங்க, நமக்கு இதனால் என்ன எதிர்விளைவு கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்க்குறது உண்டு. அதுக்கு ஏவல் ஆளாக சீமான் இந்த விஷயத்தில் பயன்பட்டிருக்கிறார். அந்த சோதனை ஓட்டத்திலும் அது தோல்வியாக முடிந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. பெரியார் பெண்கள் குறித்து பேசினார் அப்படிங்கிற செய்தியை சொல்லும் போதே கோவை ராமகிருஷ்ணன் ஒன்றும் சொல்லலை, தெளிவாக சொன்னார். நான் வர்றேன், காலையில் 10 மணிக்கு வர்றேன், ஆதாரத்தை கொடுங்கன்னார்.
இவர் என்ன பண்ணியிருக்கணும், அரசியலில் ஒரு இலக்கணம், ஒரு முதிர்ச்சி, ஒரு அனுபவம் அப்படிங்கிறதெல்லாம் இருந்திருந்தா வாங்க தர்றேன்னு சொல்லியிருக்கணும். அதுக்கு சீமானுடைய வாய்ஸாக அண்ணாமலையும் ஹெஜ்ராஜாட்டேன்னு ஒரு குரல் வருது. ஆதாரம் நான் தரேன்றாங்களே அவங்க. நாங்கள் ஆதாரம் தர்றோங்கிறாங்க. அதுக்கு ஒரு படி மேலே போய் சீமான் என்ன சொல்கிறாரு, அந்த ஆதாரத்தையும் கொடுக்கல. அதுக்கும் ஒரு படி போய் சீமான் என்ன சொல்கிறாரு, இதற்கான ஆதாரம் திராவிடர் கழகத்து அலுவலகத்தில் இருக்குது, வீரமணிகிட்டே இருக்குங்கிறார். பொது உடைமை ஆக்கலை அப்படிங்கிறாரு. பொது உடைமை ஆக்கலைங்கிறாரு. பொது உடைமை ஆக்குறது, நாட்டுடைமை ஆக்குறது என்பது அதெல்லாம் வந்து சட்ட ரீதியான ஏற்பாடுகள். அதுக்கு வந்து ஆக்கலாம், ஆக்காமல் இருக்கலாம். அதில் வந்து என்ன இருக்குங்கிறது வேற. என்னுடைய கேள்வி, நீ பெரியாருடைய சிந்தனைகளை எத்தனை வருஷம் படித்த? நீ கடைசியாக என்ன சொல்லியிருக்காரு, பெரியாரை நான் முழுமையாக வாசித்ததற்கு பின்னால் இந்த மனமாற்றத்துக்கு வந்துட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ மேடைகளில் பேசுனதெல்லாம் சூத்திர இழிவு, நீங்கள் மூத்திர சட்டி சுமந்தவர்னு சொல்லி ஆரம்பித்தார். இந்த நான் போட்டிருக்கிற சட்டை, மேலே போட்டிருக்கும் அணிந்திருக்கும் துண்டு, காலிலே அணிந்திருக்கும் செருப்பு பெரியார் வாங்கி கொடுத்த உரிமை என்று சொன்னவர் காலப்போக்கில் அதை எப்படி பேசினார் தெரியுமா? சட்டையெல்லாம் பெரியார் தான் வாங்கி கொடுத்தாரா, செருப்புலாம் பெரியார் தான் வாங்கி கொடுத்தாரான்னு படிக்க வச்சாரா அப்படின்னு கேட்டார். ஒவ்வொரு வீட்லேயும் போய் பெரியார் போய் ஒருத்தனுக்கும் டியூஷன் எடுத்து ஒருத்தனை போய் படிக்க வைக்க முடியாது, அது யாரும் செய்ய முடியாது. கல்வி உரிமையை, வேலை வாய்ப்பு உரிமையை, இடஒதுக்கீட்டை வாங்கி கொடுத்ததன் மூலம் கல்வியை நுகர முடியாத ஒரு சமூகம், வேலை வாய்ப்பை நினைத்து பார்க்க முடியாத ஒரு அடித்தட்டு கீழ்த்தட்டில் இருக்கிற பின்தங்கிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்த்தார்கள் சட்டத்தின் மூலமாக. அதுதான் உண்மை. பெரியார் சமூக நீதியே பேச அருகதையற்றவர் என்று ஒருபடி மேலே போய் துள்ளி குதிக்கிறான். ஆமாம், ஆணைமுத்த நேருக்கு நிப்பாட்டுறாரு. ஆமாம், ஆணைமுத்த போய் நிப்பாட்டுறாரு. நான் கேட்குறேன், தந்தை பெரியார் அவர்கள் 1919 வாக்கில் தான் காங்கிரஸில் இணைகிறார். அதுக்கு முன்னால் காங்கிரஸில் ஈடுபாடாக இருந்தவர் ஒரு கோரிக்கையை வைக்கிறார் ராஜாஜியிடம். அது என்ன கோரிக்கை? தமிழ்நாட்டில் ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர் காங்கிரஸை வளர்ப்பதற்கு வேண்டும் என்று காந்தியார் சொல்லி சேலத்திலிருந்து புறப்பட்டு ஈரோடு வருகிறார் பெரியாரை பார்த்து நீங்கள் காங்கிரஸில் சேருங்கள். ஏற்கனவே பெரியாருக்கு காந்திய கொள்கையெல்லாம் ஈடுபாடு இருக்குது. 1915லேருந்து அதனுடைய ஈடுபாடுகள்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இவர் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இது பார்ப்பன ஆதிக்கம் மிகுந்த ஒரு இயக்கம், இங்கே உயர் ஜாதிக்காரங்கள்லாம் பார்ப்பனர்கள் தான் கூட வச்ச முடியும்னு சொல்கிறாங்க. அதுதான் உண்மையாக இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் 1910 எடுக்கப்பட்ட கணக்கின்படி 70% பார்ப்பனர்களே உத்தியோகங்களில் இருக்கிறார்கள். எனவே என்னுடைய மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மிக பின்தங்கிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வகுப்புவாரி அடிப்படையில், அந்த வார்த்தையை கவனிக்கணும், வகுப்புவாரி பிரதிநிதித்துவம், கம்யூனல் ஜீவோ அப்படிங்கிற கொள்கையை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ளுமையானால் நான் காங்கிரஸில் சேருகிறேன் என்று சொல்கிறார். இவரை பார்த்து இவர் சமூக நீதி பாடம் எடுக்கிறார். இது எவ்வளவு, இந்த வரலாற்றை மறைக்கலாமா? அப்போ அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வதாக ராஜாஜி அறிவித்து பல மாநாடுகளில் தீர்மானம் கொண்டு வருகிற போது அதை நயவஞ்சமாக ராஜாஜியை தோற்கடிக்க ஏற்பாடு செய்தார். இதுதான் நடந்தது. அப்போ 1924 வரை பொறுத்திருந்த பெரியார் காஞ்சிபுரம் மாநாட்டில் கலகம் செய்தார். என்னுடைய இடஒதுக்கீடை நீ ஏற்றுக்கிறியா, இல்லை எனக்கு பதில் வேணும் அப்படின்னு சொல்லுகிற போது அங்கே ஒரு பெரிய சர்ச்சை நடக்குது. மாநாட்டுகளில் தீர்மானமே அனுமதிக்கப்படலை. அதுக்கு பின்னால் பெரியார் கலகம் செய்து வெளியேறுகிறார். இனி காங்கிரஸை ஒழிப்பது தான் என்னுடைய வேலை என்று வருகிறார். நான் என்ன சொல்கிறேன், வரலாற்று போக்கில் பெரியார் இந்த சமூக அழுக்குகளை எல்லாம் துடைப்பதற்கு ஒரு நீண்ட பயணம் நடத்தினார். அது எப்போ? 73 டிசம்பர் 24 இறப்பதற்கு முன்னால். அதை கவனிக்கணும். தியாகராயன் பொதுக்கூட்டத்தில் பேசினார் பார்த்தீங்களா, மரண சாசனம்னு ஒரு புத்தகம் இருக்குது. அதெல்லாம் படிச்சிருக்கானான்னு தெரியல. இவன் பாண்டிச்சேரி குடியே போயிட்டான். இந்த பிரச்சனை வந்த உடனே பாண்டிச்சேரிக்கு போகிறாங்க. என்ன நடக்குது? ஒன்றும் நடக்கலை. நல்லா கிடைக்கும். அங்கே போயிட்டு நீ இதெல்லாம் படிக்கணும்ல, மரண சாசனம் படிச்சிருக்கியா? சரி, அது இருக்கட்டும். இப்போ இந்த 25லேருந்து விலகி வந்த பெரியார் காங்கிரஸை விமர்சித்தார், கடுமையாக விமர்சித்தார். காங்கிரஸ் உயர்ஜாதி பார்ப்பனர்களுடைய ஏவலாக இருக்கிறது, அந்த கட்டமைப்பை நான் உடைப்பது தான் என்னுடைய வேலைன்னார். அதே காங்கிரஸை விமர்சித்த பெரியார் 1925களுக்கு மேலே நீதி கட்சியை ஆதரித்தார். எதற்காக ஆதரித்தார்? பதவிக்காகவா? தந்தை பெரியாரை தேடி முதலமைச்சர் பதவி வந்தது எப்பொழுது? 1930க்கு மேலே. தென்னிந்திய நிலை உரிமை சங்கத்தில் குழப்பம் ஏற்பட்டதற்கு பின்னால் நீங்கள் இந்த கட்சிக்கு தலைவராக இருங்க, நீங்கள் முதலமைச்சராக இருங்கன்னு சொன்ன போது தந்தை பெரியார் எனக்கு பதவி வேண்டாம், என்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்வது ஒன்றே போதும் என்று சொல்லிவிட்டு 1938 இந்திய எதிர்ப்புக்காக போய் பெல்லாரி சிறையில் 1 வருஷம் இருந்தார். அவன் பெல்லாரி சிறையில் இருந்தவன் என்ன பண்ணா, நீதி கட்சி இப்போ கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்குது, காங்கிரஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு
தந்தை பெரியாரை சிறைக்குள்ள இருந்தவரே தலைவராக தேர்ந்தெடுத்தால் எவனுக்கு இந்த பெருமை கிடைக்கும்? அப்பொழுது அவர் சொன்னார்கள், உங்கள் தோளுக்கு இடுகிற மாலையை உங்கள் தாளுக்கு இடுகிறோம்னு ஒரு படத்தை வச்சு மாலையை போட்டான். இந்த வரலாறு எவனுக்காவது உண்டா? தோளுக்குன்னா தோளுக்கு போடுற மாலையை, தாளுக்குன்னா காலுக்கு, உங்க காலுக்கு அணிவித்து உங்களை தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம் என்று நீதி கட்சியினுடைய தலைவராக தந்தை பெரியார் சிறையிலே இருந்த போதே தேர்ந்தெடுத்த பெருமை தந்தை பெரியாருக்கு மட்டும்தான் உண்டு. அப்படிப்பட்ட நீதி கட்சி 1925 காலகட்டத்தில் இடஒதுக்கீட்டை கொண்டு வருகிற போது முத்தையா முதலியார் என்பவர் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருந்து இடஒதுக்கீட்டை அமுல்படுத்தினார். அப்போ தந்தை பெரியார் சொல்லுகிறார், இனி பிறக்க போகும் குழந்தைகளுக்கு இடஒதுக்கீட்டை அமுல்படுத்திய முத்தையாவுடைய பெயரை சூட்டுங்கள், முத்தையா என்றே அழைப்போம், முத்தையா என்று வைப்பதன் மூலம் நாம் முத்தையா அவர்களுக்கு நன்றி செலுத்த கடன்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அதுதான்டா இடஒதுக்கீட்டின் வரலாறு. இந்த வரலாறுலாம் படிக்காம இவன் என்னமோ சமூக நீதிப்பாளம் இருக்கிறான், இவனுக்கு எவ்வளவு மூலம் மழுங்கி போயிடுச்சு. மூலம் மழுங்கி போவதல்ல, திட்டமிட்டு வேண்டுமென்றே ஆர்எஸ்எஸ்னுடைய ஏவலாளையாக மாறிவிட்ட சீமான் அவர்கள் போருகிற ரொட்டி துண்டிற்கு வாலாட்ட ஆரம்பித்து விட்டாங்க. இதுதான் நம்முடைய வாழ்க்கை, இதுதான் நம்முடைய உண்மையான ஒரு சொரூபம். இதை அறிந்து கொள்ளுகிற நல் வாய்ப்பாக இந்த வாய்ப்பு அமைந்திருக்கிறது. எனவே சீமானுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் அண்ணாமலைக்கும் நான் நன்றி தான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இருமரங்கிலும் இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருந்த சீமான் இப்பொழுது முழுவதுமாக சங்கியாக மாறிவிட்டான். இன்னொன்றும் நான் சொல்லுகிறேன், தன்னை சங்கி தோழன் என்று சொல்லிக் கொண்டான். ஆமாம், சங்கி என்றால் தோழன் என்று அர்த்தம். தோழன் என்று சொன்னான். தோழன் என்பது இடதுசாரி வார்த்தை. தந்தை பெரியாரே ரஷ்யா போய்விட்டு வந்தபோது 32 தன்னுடைய இயக்கத் தோழர்களே என விழியுங்கள் என குடியரசுலையும் திராவிட நாடுலையும் இதிலையும் எழுதினார். இயக்கத் தோழர்கள் அப்படிதான் அழைக்கணும். அது ஒரு சமத்துவத்தின் குறியீடு. ஆண் பெண் வித்தியாசம் கூட கிடையாது. ஆண் பெண் தோழர் அப்படிலாம் கிடையாது. வயது வித்தியாசம் கிடையாது. ஒரு 80 வயசு ஆள ஒருத்தன் 20 வயசுக்காரன் தோழர்னு கூப்பிடலாம், ஒரு அம்மாவை வாங்க தோழர்னு கூப்பிடலாம். அப்படித்தான் இயக்கம் நடத்தினாங்க. அப்படி சமத்துவத்தின் குறியீட்டை நடைமுறைப்படுத்துவதற்கு தந்தை பெரியார் கம்யூனிச சித்தாந்தங்களை கொண்டு வந்தார். இப்பொழுது நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருகிறேன். காங்கிரஸை பெரியார் திட்டினார், நீதி கட்சியை சீர்படுத்த வேண்டும் என்று நினைத்தார். நீதி கட்சி ஒரு உத்தியோக வேட்டை கட்சி என்று அம்பேத்கர் சொன்னதைப் போல அவர்கள் இடஒதுக்கீட்டை மட்டுமே வலியுறுத்துகிறார்கள், பெண் உரிமை பேச மாட்டேங்கிறாங்க, ஜாதி மறுப்பு பேச மாட்டேங்கிறாங்க, பண்ணையாரும் நிலக்கலாரும் ஆதிக்க சக்திகளுமா இருக்காங்க, அவங்கெல்லாம் சீர்திருத்தத்தை நோக்கி வரணும். நான் எல்லாரையும் சொல்லலை, நீதி கட்சியில் நல்ல தலைவர்லாம் இருந்தாங்க. சில பேர் பதவி வேட்டைக்காக சில சமரசம் செய்து கொள்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது, அந்த கட்சி எளிய மக்களுடைய கட்சியாக மாற வேண்டும் என்று நீதி கட்சி தலைவர்களை விமர்சனம் செய்தாரா? காங்கிரஸை விமர்சனம் செய்தார், நீதி கட்சி விமர்சனம் செய்தார். பொது உடைமை கட்சியை சமதர்ம மாநாடு என்று வார்த்தையே பெரியார் உபயோகப்படுத்தி தான் அந்த நாட்டில் மிகப்பெரிய வார்த்தை. சமதர்மம்னா எல்லாருக்கும் சம நீதி கிடைக்கணும், எல்லாரும் ஒரே முறையில் வரணும், யாருக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாது, வேறுபாடு இருக்கக்கூடாது. சமதர்மம்னா உரிமைகள் சமமாக பங்களிக்கப்பட வேண்டும் என்கிற சமதர்மம் சமத்துவம் அப்படிங்கிற வார்த்தையே பெரியாரால் உருவாக்கப்பட்ட சொல்லாடல். இது கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை முதல்ல கொண்டாந்தாரு. ஆமா, அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியை தூக்கி பிடித்தவர் தந்தை பெரியார். ஆனால் ஒரு கட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியும் திட்டினார். அதுக்கு என்ன காரணம்னா, பெரியார் எதிர்பார்த்த தேசிய இனமொழி கொள்கை அங்கே இல்லை. இடஒதுக்கீட்டில் ஒரு தடுமாட்டம் இருக்கிறது. ஆனால் உழைக்கும் வர்க்கத்துக்கான கட்சி தான், தொழிலாளர்களுக்கான இயக்கம்தான், தியாகம் பண்ண கட்சி தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை பெரியாருக்கு. 52 முதல் தேர்தலில் பிராமணர்கள் கூட என்று பார்க்காமல் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களை இவர்கள் நாட்டிற்கு தேவை என்று காங்கிரசுக்கு எதிர்ப்பாக தந்தை பெரியார் பிரச்சாரம் செய்த வரலாறு உண்டு. பி ராமூர்த்தியை ஆதரித்து மதுரையிலே பிரச்சாரம் செய்து வெற்றி வைத்த வரலாறும் உண்டு. ஆனால் அதே பெரியார் குலக்கல்வி திட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியில் 2 நிலைப்பாடு வந்ததற்கு பின்னால் விமர்சித்தார். சுயநலத்துக்காக விமர்சிக்கல. அவர் என்ன சொன்னாரு, இந்த போக்கு அபாயகரமானது, இதை விடுத்து நீங்க இடஒதுக்கீட்டுக்காக வாங்க, நீங்க தேசிய இன பிரச்சனையில மொழிக்காக வாங்கன்னு தந்தை பெரியார் கொடுத்தார். காங்கிரஸ் சொன்னாரா? நீதி கட்சியினுடைய போக்குகளை கண்டிச்சாரா? கம்யூனிஸ்ட் கட்சி திட்டினாரா? 18 வருட காலம் அண்ணா அவர்களை தன்னிடம் இருந்து போனதுக்கு பின்னால் கடுமையாக திட்டியவரும் பெரியாரே. அதிலெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் திட்டிய பின்னால் 67 மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறார்கள் அண்ணாவை. அண்ணா தன்னுடைய அமைச்சரவை சகாக்களோடு திருச்சி நோக்கி போகிறார். என்ன அவர் இப்படி போயிட்டு இருக்கார், யாரை பார்க்க போறேன்னா பெரியார்கிட்ட போகிறேன். எதுக்கு போகிறீங்க? ஆசி வாங்க போகிறேன், வாழ்த்து வாங்க போகிறேன். நான் பெரியார் பல்கலையில் பயின்ற மாணவன் என்று அண்ணா தன்னை அறிவித்து கொண்டார். யாருடைய அழுத்தத்தினால? பெரியாருடைய கொள்கையை ஏந்தியதுனால. பெரியார் என்ற ஒரு மனிதர் இல்லை என்றால் இந்த நாட்டில் சமத்துவமும் சமநீதியும் வந்திருக்காது
இடஒதுக்கீடு வந்திருக்காது. ஏழை எளியோர் அரசியலில் பங்கேற்கும், சாதாரண எளிய மக்கள் அரசியலில் பங்கேற்கும் ஒரு சுதந்திரமான வாழ்க்கை வந்திருக்காது என்று சொல்லி தந்தை பெரியாரை ஆயுட்காலம் முழுவதும் தலைவராக ஏற்றுக்கொண்டவர் அண்ணா. பிரிந்திருக்கலாம். பெரியார் மீது என்ன வருத்தம்? பெரியாருக்கு என்ன வருத்தம் தெரியுமா? நம்ம ஒரு மிகப்பெரிய பார்ப்பனிய ஆதிக்கத்தை எதிர்த்து, இந்திய ஒன்றியத்தை எதிர்த்து நம்ம ஒரு பெரிய போராட்டம் நடத்துகிறோம். இந்த போராட்டத்தில் நம்ம முழுமையாக நம்ம சர்வபரி தியாகத்திற்கும் தயாராகணும். ஆனால் இவங்கெல்லாம் தேர்தல் அரசியலுக்கு போயிட்டாங்களே அப்படிங்கிற கோபம், அதனால திட்டினாரு. அதை கூட அண்ணா என்ன எப்படி சொன்னார்? தந்தை மகனை திட்டியதாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம், பெரியார் பற்றி யாரும் விமர்சிக்காதீர்கள் என்று கட்சிக்குள்ளே ஒரு கட்டளையை போட்டார். அப்படியெல்லாம் இருந்த தந்தை பெரியாரை நோக்கி போனவர்கள் ஆசி பெற்றார்கள். அமைச்சரவையே உங்களுக்கு காணிக்கை என்று சொல்லுகிறார்கள். ஆட்சியே காணிக்கைன்னாங்க. தந்தை பெரியாருடைய கொள்கையை தமிழ்நாடு தமிழருக்கே என்று சொன்ன தந்தை பெரியாருடைய கொள்கையை தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதன் மூலமாக இந்தியாவில் இந்திய நாடு என்றதுக்கு எதிர்மறையாக தமிழ்நாடு என்ற ஒன்றுதான் இருக்கிறது அரசியல் சட்டத்தில். நாடு நேஷனாலிட்டி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? ஸ்டேட்டுன்னா நாடுன்னு சொல்லுவான், அது இல்லை. ஸ்டேட்னா மாநிலம்னு சொல்லுவான். இதில் ஒரு குழப்பம்லாம் இருக்குது. ஆனாலும் கூட நாடு என்ற வரையறையை மத்திய அரசு ஒத்துக்கொள்ள முடியாத சூழல்லாம் இருந்துச்சு. அதையெல்லாம் மீறி தமிழ்நாடு என்று பெயர் வைத்தார். சுயமரியாதை திருமண சட்டத்திற்கு அங்கீகாரம் கொடுத்தார்கள். இருமொழி கொள்கைக்கு வடிவம் கொடுத்தார்கள். இங்கே இந்திக்கு வேலை இல்லை என்றெல்லாம் சொன்னார்கள். இதெல்லாம் யாருக்கு? பெரியாருடைய கொள்கைக்கு வடிவம் கொடுத்த அண்ணா அவருடைய காணிக்கை என்று தன்னைத்தானே சொல்லிக் கொண்டார். பெரியார் என்பவர் தனி மனிதர் அல்ல. பெரியார் என்பவர் ஒரு வரலாறு, ஒரு சகாப்தம். உலக வரலாற்றில் வரலாறுகளை சீனர்கள் தெளிவாக எழுதினார்கள், கிரேக்கர் எழுதினார்கள், ரோமானியர் எழுதினார்கள். ஏனோ திராவிடர்களும் தமிழர்களும் தங்களுடைய வரலாற்றை தெளிவாக எழுதவில்லை. எனவே தன்னுடைய தியாகத்தால், ஈகத்தால் இந்த மக்களுடைய விளிம்பினையிலே மக்களுக்காக போராடுகிற தந்தை பெரியாரே தமிழர்களின் வரலாறு என்று வெளிப்படையாக அறிவித்தார். இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்? இவ்வளவு பேரையும் பெரியார் விமர்சித்தார்ல, இவங்க எல்லாம் ஏன் பெரியாரை தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க? அதுதான் தத்துவத்தின் நவீனப்படுத்தாமல் இந்த சமூகம் முன்னேறாது என்று சொன்னார். இன்றைக்கு நான் கேட்குறேன், திருக்குறள் படிச்சுட்டு நீ எத்தனை 10 குறள் சொல்லுவேன்னு சொல்லி ஒரு தடவை இன்டர்வியூவில் கேட்டால், நீ நீ திருக்குறள் வழிபடி நடக்கிறியா? ஒருவனுக்கு ஒருத்தின் பண்பாடின் நடக்கிறியா? விஜயலட்சுமி பிரச்சனை நாரி போய் போரூர் ஸ்டேஷனில் நீ ஆளுகளை கூப்பிட்டு தெரிஞ்ச கட்சிக்காரனை போகிறான், வாங்கன்னு ஒரு வாரமா பயந்தாங்குழி பைய உள்ளே போகிறது கூட உனக்கு தொடநடிக்கு. நீ பெரியாரை பற்றி பேசலாமா? உனக்கு யோக்கியதை இருக்கா முதல்ல? அப்போ தன்னொழுக்கமும் கிடையாது. அப்போ நீ ஒருவனுக்கு ஒரு ஒத்தியா நடந்து காட்டு, திருக்குறள் படி நடந்து காட்டியா? அதுக்கு உனக்கு யோக்கியதை இருக்கா? அந்த யோக்கியதையும் இல்லை. இப்போ 10 குறள் சொல்லின்னு கேட்குறான், அதுக்கும் சொல்ல உனக்கு வாய்வல்ல. இப்போ எதுக்கு இந்த போலி வேடம்? எதுக்கு இந்த திரைமறை வேதம்? இப்போ என்னென்னா இது வெளியில் வந்துருச்சு, பூனைக்குட்டி வெளியிலே வந்து விட்டது. பெரியார் மொழியிலே சொன்னார், முழுமையாக நனைந்ததற்கு பின்னால் முக்காடு எதுக்கு என்று சொல்வார்கள். அதே போல RSS என்ற கொள்கையின்பால் நனைந்த சீமான் இப்போடைய தன்னுடைய முக்காடை எடுத்துவிட்டு நான் சங்கிதான்னு சொல்லிக்கிறான். சங்கின்னு சொல்லிக்கிட்டார்ல ரஜினிகாந்தை பார்க்கும்போது, அப்புறம் இதுக்கு மேலே நம்ம போய் அவரை போய் என்ன கேட்க வேண்டியது இருக்குது? அதனால் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு சீமான் பேசுகிறத கைவிடணும். இல்லைன்னா இதனுடைய விளைவுகள் கடுமையாக எச்சரிக்கிறேன். இதனுடைய விளைவுகள் கடுமையாக இருக்கும். நீ ஒன்று ஆதாரம் கொடுத்துட்டு பேசு, இல்லைன்னா பேசுறதுக்கு நேரமாக உட்காந்து பேசுவான். 2 தானே இருக்க முடியும். ஆதாரத்தை கொடுங்கன்னா அண்ணாமலை கொடுக்குறாரு, ஆதாரத்தை போய் தேடி கோவை ராமகிருஷ்ணன் போனால் நீ எஸ்கேப் ஆகி பாண்டிச்சேரிக்கு போயிட்ட. அங்கே போய் இன்னைக்கு ஹைகோர்ட் உத்தரவு போட்டிருக்கு. இன்னைக்கு ஹைகோர்ட் உத்தரவு போட்டிருக்காங்க, போயிருக்காங்க, போலீஸ் போயிருக்கு. நீங்கள் எங்கே இருக்க? நீ தைரியமாக இருக்க வேண்டியதானே? 51வது ஆண்டில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு கேள்விக்குறியாக வந்தபோது தந்தை பெரியார் போராடினார். எந்த வயசில்? 70-75 வயசில் முதல் சட்ட திருத்தம் இந்தியாவில் நேரு திருத்தியது. 1957இல் இந்தியாவின் ஜாதி அமைப்புகளை அங்கீகரிக்கும் சட்டத்தை கொளுத்தினார். 2000 பேரோட போனார் 80 வயசில். நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்க? 60 வயசுலையும் 40 வயசுலையும் என்ன பண்ணிகிட்டு இருந்த? நீ என்ன ஜல்ஜா வேலை பண்ணிக்கிட்டு, காம களியாட்டம் நடத்துக்கிட்டு, வசூல் பண்ணிக்கிட்டு, 4 பேர் அல்ல கையில் வச்சுக்கிட்டு கட்சி நடத்துகிற நீ சமூகத்திற்காக தன்னை ஈந்த பெரியாரை, 80 வயதிலும் சிறைக்கு போன பெரியாரை, இன்னும் சொல்கிறேன், 1973இல் தியாகராய நகரில் பேசுகிற போது கடைசியாக ஒரு பதிவை செய்தார் பெரியார். அதற்கு முன்னால் 1970இல் அண்ணா மறைவுக்கு பின்னால் கருணாநிதி முதலமைச்சராக வருகிற போது, கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வருகிற போது தந்தை பெரியார் சொன்னார், நான் கோவில் கருவறை நுழையும் போராட்டத்தை நடத்துவேன் என்று சொன்னார். யார் சமூக நீதி பற்றி பேசுறது? உனக்கு என்ன தகுதி இருக்குது? அப்போ கலைஞர் வீட்டுக்கே போனார், பெரியார் திடலுக்கு போனார். இப்படி ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கீங்க, நீங்கள் அப்படிலாம் நடத்தக்கூடாது, உங்கள் அரசுன்னார்.
அரசாக இருக்கலாம், ம். போராட்டம் நடத்துறது என்னுடைய உரிமை, சட்டப்படி நடவடிக்கை வேண்டியது உங்கள் உரிமை. என்னுடைய ஆயுட்காலத்தில் நான் இந்த போராட்டத்தை சந்திக்க தயாராகிட்டேன் அப்படின்னு சொன்னார். உடனே கலைஞர் அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராகலாம்னு சட்டத்தை ஏற்றினார். இது மக்களுக்கான மிகப்பெரிய, இன்னைக்கு என்ன பெண்கள்லாம் வந்து போய் இன்னைக்கு கருவறையில் போய் இன்னைக்கு அர்ச்சகர்கள் ஆகியிருக்காங்களே. ஸ்டாலின் அரசாங்கம் அதை நடத்திக்கிட்டு தானே இருக்குது, அதையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்க. இப்படிப்பட்ட கொள்கைகளுக்காக தன்னை ஈந்த பெரியார். அதற்கு பின்னால் 1970க்கு பின்னால் 73 அவருடைய இறுதி காலத்தில் தியாகராய நகரில் உரையாற்றுகிற போது தெளிவாக சொன்னார், இன்றைக்கு நான் 1919-20 இடஒதுக்கீடை வேண்டி காங்கிரஸுக்கு வந்தேனோ அது இன்றைக்கு கண் முன்னால் நிறைவேறி கொண்டிருக்கிறது. மக்கள் கல்வியையும் வேலைவாய்ப்பையும் நுகர ஆரம்பித்து விட்டார்கள், சமூக உரிமைகள் வர ஆரம்பித்து விட்டது. இன்னும் இருக்கிற உரிமைகளுக்காக நான் போராட வேண்டும், வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன். என்னுடைய உடல் உபாதையும் எனக்கு இருக்கிற நோய்களும் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தி கொண்டிருக்கிறது. நான் எவ்வளவு காலம் வாழ்வேனோ என்று தெரியாது, ஆனால் இன்னும் வாழ வேண்டும் என்று விரும்புவது சூத்திர இழிவு நீங்க வேண்டும் என்பதற்காக என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். எவ்வளோ பெரிய இதை கவனிச்சிங்களா? தன்னுடைய இறுதி காலத்தில் 1973 டிசம்பர் 24 மறைகிறாரு. 4 நாளைக்கு 5 நாளைக்கு முன்னால் பேசுகிறாரு. ஒரு மனிதன் தன்னுடைய உள்ள கிடக்கியில் ஒளிந்திருக்கிற தத்துவத்தை, நான் சாக போகிறேன், என்னுடைய வாழ்க்கை முடியும் போது, ஆனால் இப்போ கூட நான் எதுக்காக வாழன்னு நினைக்கிறேன்னா, என்ன கொஞ்ச நாள் உனக்காக போரான, உன்னை இப்படி விட்டுட்டு நான் போகிறேனே, உன்னை சூத்திரனா பஞ்சமனா விட்டுட்டு இந்த மண்ணில் போகிறேனே, இன்னும் பார்ப்பனி அடிமை இன்னும் ஒளியிலையே, இன்னும் நீ ஒடுக்கப்பட்டவனாக தானே இருக்க இந்த மண்ணில், சமூக நீதி கிடைக்கலையே அப்படிங்கிற ஏக்கத்தோடு போனார். 1929 செங்கல்பட்டு தீர்மானத்தை படித்த எவனும் பெரியாரை பற்றி பேச மாட்டான். எவ்வளவு தீர்மானங்கள் சமூக உரிமைக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பெண்ணியத்திற்காக. நீ பெண்களை பற்றி பேசுகிறானே, 29 போட்ட தீர்மானம் தான் பெரியார் சொல்லுகிறார். பெண்கள் முன்னேறணும், இந்த நாட்டில் விடுதலை அடையணும்னா 2 தான். ஒன்று கல்வியை கொடு, இன்னொன்று பொருளாதாரத்தை கொடு, உரிமை கொடுனார். அதை எப்போ கலைஞர் நிறைவேற்றினார்? 1956 அம்பேத்கர் இந்து மத சீர்திருத்தத்தை கொண்டு வர்றாரு. அதில் முக்கியமானது பெண்களுக்கான சொத்துரிமை. பார்ப்பனர்கள் ஏற்றுக்க மாட்டேன்ட்டான். வல்லபாய் படேல் முதற்கொண்டு எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறான். நேரு கையாளாகத்தனமாக இருக்கார். அதற்கு பின்னால் அம்பேத்கர் பார்த்தார், இந்த சட்டத்தை கூட நிறைவேற்ற முடியல, இனிமேல் நம்ம அரசியல் சட்டத்தை நிர்மாணித்த நாமே, அரசியல் சட்ட புத்தகத்தை உருவாக்கிய நாமே ஒரு இந்து மத சீர்திருத்தத்தை சட்டத்தை கொண்டு வர முடியவில்லை என்றால் இந்த பதவி இருக்குன்னு பதவியை ரிசைன் பண்ணிட்டு போனார். அதோட பௌத்தத்தில் போய் கரைந்தார். இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் வாழ்க்கையை அதோட முடிச்சிட்டார். அது முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த சட்டத்தை சட்ட ரீதியாக கை கொள்வதற்கு எவ்வளோ காலங்கள் ஆச்சு? 1989 கலைஞர் சொத்துரிமை சட்டம் கொண்டு வருகிறார் பெண்களுக்கு. இந்தியாவிலே முதன்முறையாக யார் போட்டது? திராவிட இயக்கம் போட்ட அருட்கொடை. அது திராவிட இயக்கம் பெற்றுக் கொடுத்த உரிமை. தந்தை பெரியார் என்கிற ஒரு மனிதன் செங்கல்பட்டு தீர்மானத்திலே வாசித்த அந்த உரிமை கோரிக்கைகள் கலைஞரால் வடிவம் கொடுக்கப்படும். சுயமரியாதை திருமணம் ஊர்புறம் போய் நடத்தி வச்சார். அகமண முறை என்பதுதான் இங்கே ஜாதியை நிலைநிறுத்தும் ஒரு சட்டமாக இருக்கிறது. அகமண முறைனா இன்ட்ரெஸ்ட் கேஸ்ட்லேயே பண்ணிக்கிறது. அதர் கேஸில் பண்ணால் ஜாதி மறுப்பாயிரும், சடங்கு மறுப்பாயிரும், புரோகித மறுப்பாயிரும். ஐயர் வந்து பண்ணி வைக்க மாட்டான். இவர் போய் ஊரா நடத்தி வச்சார். வா, ஒரு மனுஷனுக்கும் தாண்டா கல்யாணம், அதனால கலப்பு திருமணம்னு சொல்கிறேன். என்ன எவனா சொல்ல முடியுமா? அது என்ன கலப்பு திருமணம்? இவன் ஒரு பெண்ணை தானே கல்யாணம் பண்ணிக்கிறான், அவன் ஒரு மிருகத்தையோ ஒரு ஆடையோ மாடையா கல்யாணம் பண்ணிக்கிறான். இல்லை, சீர்திருத்த திருமணம் சொல்லு, சுயமரியாதை திருமணம் சொல்லு, நான் நடத்தி வைக்கிறேன்னு சொல்லி அதுக்கு பெரியார் தூபம் போட்டார், விதை விதைத்தார். அது காலப்போக்கில் அண்ணா அவர்களால் சுயமரியாதை திருமண சட்டம்னு நிறைவேற்றுறார். அது சட்டப்படி செல்லுபடி ஆகும் அப்படின்னார். இந்த சட்டங்கள்லாம் யார் போராடினது, யார் கொடுத்தது? இங்கே ஜாதி பட்டம் போடக்கூடாதுன்னு செங்கல்பட்டு மாநாட்டில் தான் பெரியார் தீர்மானம் கொண்டு வர்றார். அதற்கு பின்னால் யாரும் ஜாதி பட்டம் போடலை. இன்னைக்கு ஜாதி பட்டம் போட்டுக்கிட்டா நம்மளை தவறாக நினைப்பானோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு. வன்னியர் ராமதாஸ் கூட ராமதாஸ் வன்னியர்னு போட மாட்டார். சீமானே போடலே, சீமான் நாடான்னு போட மாட்டார்ல. ஏன் தெரியுமா? உனக்கு மனசில் ஒரு அழுக்கு வந்துடும், உனக்கே உறுத்தும். சே, இதனடா அந்த உறுத்தில் ஏற்படுத்தி பெரியார் இல்லையா? அது யார் காரணம்? ஜாதி ஒழிப்பு வீரர் பெரியார் இல்லையா? சமூக நீதியை பெற்றுத்தந்தவர் இல்லையா? பெண்ணரிமைக்காக ஊர்புறம் பேசி அதை சட்டமாக்கியவர் இல்லையா? இடஒதுக்கீடு பெற்றுத்தந்தவர் இல்லையா? அதனால் இன்றைக்கு வழக்கறிஞர்கள், இன்ஜினியர்கள், நீதிபதிகள் எல்லா இடங்களும் இன்றைக்கி எப்படி வந்து எல்லாத்துக்கும் கிடச்சிருக்குன்னா, இந்த சமத்துவம், சமநீதி, சமதர்மம் என்பதெல்லாம் பெரியார் சொல்லாடலாக மட்டும் உருவாக்கவில்லை,
அதை நடைமுறையில் செயல்படுத்த வேண்டும் என்று அதற்காக போராடி தன்னுடைய வாழ்க்கையே இந்த பெரியாரை ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய ஏவல் நாயாக இருந்து கொண்டு நீ குறைப்பதை நிறுத்தவில்லை என்று சொன்னால் கடுமையாக எச்சரிக்கிறோம். இதனுடைய விளைவுகள் கடுமையாகத்தான் இருக்கு. நீ தமிழ்நாட்டில் எங்கேயுமே வர முடியாது. இப்பொழுது பாண்டிச்சேரிக்கு ஓடி அதுக்கு பின்னால் இப்பொழுது ஹைகோர்ட் உத்தரவின்படி அவரை தேடி போலீஸ் போயிருக்கு. இப்போ தலைவரமாயிருக்க. நீ இந்த போக்கை திருத்திக்கலைன்னா நிரந்தரமாக நீ தமிழ்நாட்டில் நுழைய முடியாத சூழ்நிலை வரும். தலைமறைவாகவே இருக்க வேண்டியது வரும். எச்சரிக்கை, எச்சரிக்கை.